ஒரு நாள் நரி ஒண்ணு ஆழமான கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. அந்த நரி எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த கிணத்துல இருந்து வெளியே வர முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கிணத்து பக்கத்துல புல் மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு ஆடு தாகமா இருக்கவும் கிணத்துல தண்ணி குடிக்க வந்துச்சு. கிணத்து செவுரு மேல ஏறின ஆடு கிணத்துக்குள்ள நரி இருக்கிறத பார்த்துட்டு, நரியாரே அங்க என்ன செய்யறீங்கன்னு ஆடு கேட்டுச்சு. புத்திசாலியான நரி, இந்த கிணத்துல இருக்க தண்ணி நல்ல ஜில்லுன்னு சுவையா இருக்கு, நீயும் உள்ள குதிச்சு குடிச்சு பாருன்னு சொல்லுச்சு. ஆட்டுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததால யோசிக்காம கிணத்துக்குள்ள குதிச்சு தாகம் தீர தண்ணிய குடிச்சிச்சு. அப்புறம்தான் தெரியுது கிணத்துல இருந்து தன்னால வெளியே போக முடியாதுன்னு. ஆனா நரி தந்திரம் ஆட்ட பார்த்து, எனக்கு ஒரு யோசனை இருக்கு, நீ சுவத்துல காலை வச்சு நிமிர்ந்து நில்லு, நான் உன்னோட முதுகுல ஏறி கிணத்துக்கு வெளியே குதிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லுச்சு. அட, இந்த டீல் நல்லா இருக்கேன்னு நினைச்ச ஆடு சரின்னு சொல்லி நரி சொன்னது போல நின்றுச்சு. உடனே நரி ஆட்டோட முதுகில ஏறி கிணத்திலிருந்து வெளியே குதிச்சிருச்சு. வெளியே வந்த நரி ஆட்ட பார்த்து சொல்லுச்சு, நீ குதிக்கிறதுக்கு முன்னால யோசிச்சிருந்தால இப்போ நீ கிணத்துக்குள்ள சிக்கி இருக்க மாட்டேன்னு. குழந்தைகளா, இந்த ஆடு மாதிரி இல்லாம நாம எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு அந்த செயலில் உள்ள நன்மை தீமைகளை யோசிச்சு செய்யணும், சரியா?